Hi students, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன வீடியோவில் நம்ம டைரக்ட் வேரியேஷன்ஸ் வச்சு 2 சம் பார்த்தோம். எக்ஸாம்பிள் சம்ஸ் 2னா ஒவ்வொரு வீடியோவாக பிரித்து கொடுத்துருந்தேன். எல்லோரும் போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்டைரக்ட் வேரியேஷனில் எக்ஸாம்பிள் 3.49ஓட சம்மை வந்து பார்க்கலாம். இப்போ a company initially started with 40 workers to complete the work by 150 days. Later, if decided to fasten up the work, increasing the number of workers as shown below. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்பெனி வந்து இனிஷியலாக தொடங்குறாங்க. இந்த தொடங்கும் போது 40 ஒர்க்கர்ஸ் வச்சுருக்காங்க. 40 ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 150 டேஸ் வந்து ஆகுது. அப்போ எனக்கு என்ன ஆகணும், வேலை வந்து சீக்கிரமாக முடியணும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒர்க்கர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க. அப்போ இன்க்ரீஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது, 40, 50, 60, 75. நெக்ஸ்ட்டு அப்போ ஒர்க்கரை இன்க்ரீஸ் பண்ணுறப்போ ஒர்க்கு என்னவாகும், அதோட வேல்யூஸ் வந்து என்னவாகும், டேஸ் வந்து கம்மியாகும் இல்லையா. அப்போ 150 டேஸ் ஆகுது, 120 டேஸ் ஆகுது, 100 டேஸ் ஆகுது, 80 டேஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு த கிராஃப் த above data and identify the type of variation. இது என்ன டைப் ஆஃப் வேரியேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம டைரக்ட் வேரியேஷனில் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா, எக்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பட் ஒய் வந்து என்னவாயிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இதை நம்ம என்ன வேரியேஷன் சொல்கிறோம் அப்படின்னா இன்வர்ஸ் வேரியேஷன் சொல்கிறோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், from the graph find the number of days required to complete the work if the company decided to opt for 120 workers. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கிராஃபை போட்டுட்டு இந்த 2 கொஸ்டினும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரி, கிராஃப் எடுத்துக்கோங்க. கிராஃப் போடும்போது ஸ்கேலு கம்பல்சரி எழுதியே ஆகணும். இதில் பாருங்கள், எல்லாமே வந்து அந்த 50 இதில் இன்க்ரீசபிள் வேல்யூஸாக இருக்குது. ஸோ எவ்வளோ நம்ம வந்து பிக்கஸ்ட்டாக போட முடியுமோ அவ்வளோ பிக்கஸ்ட்டாக நம்ம வந்து போட்டுக்கணும். இதில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 20, 40லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரியா. அதே மாதிரி எக்ஸோடது பார்த்திங்கன்னா 10, 20, 30, ஏன்னா அதோட ரேஞ்ச் வந்து 75க்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த ரேஞ்சில் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு பாருங்கள், டேரெக்டாக நீங்கள் ப்ளாட் பண்ணிடுங்க ஓகேவா. 40க்கு 150, 50க்கு 120, 60க்கு 100, 75க்கு 80ன்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்க, சப்போஸ் வந்து 120 ஒர்க்கர்ஸ் போட்டால் டேஸ் வந்து எவ்வளோ வந்து கம்மியாகுன்றத கேட்டிருக்காங்க இல்லையா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்ம கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷனை கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுறாங்க, மல்டிபிள் பண்ணுறாங்க. ஏன்னா இன்வர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணாலே போதும், ஈக்குவல் டு கே வேல்யூ கிடைக்கும். அப்போ எல்லாத்துக்குமே மல்டிபிள் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 6000. ஸோ 6000 கிடைக்கிறதுனால டேரெக்டாக அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் போட்டிருக்காங்க. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு 120 ஒர்க்கர்ஸ்னால் எனக்கு XY ஈக்குவல் டு 6000 ஆல்ரெடி எனக்கு தெரியும் இல்லையா. அது கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் அதுதான். அப்போ X ஈக்குவல் டு 120. அப்போ எக்ஸ்க்கு நான் 120 போடுறேன். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க எக்ஸு அங்கே போகிறப்ப என்னவா மாறும், டிவிஷனாக சேஞ்ச் ஆகுமா. அப்போ டிவிஷனாக சேஞ்ச் ஆகும்போது நான் கேன்சல் பண்ணுறப்ப எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 50. ஓகேவா. இப்போ யாருக்கு நம்ம கண்டுபிடிச்சோம், வேலை நாட்கள் வந்து எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 200 டேஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ பேருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ XY வச்சு எனக்கு 6000 ஆல்ரெடி தெரியும். ஒய்யோட வேல்யூ என்ன, 200. ஸோ ஒய்யை நான் அந்த சைட் கொண்டு போகிறேன். அப்போ எக்ஸ் எனக்கு என்னவா கிடைக்குது, 13 கிடைக்குது. ஓகேவா. இந்த சம் புரிஞ்சிச்சா. இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன புரியுது என்ன புரியலைங்கிறது எனக்கு தெரியும் சரிங்களா. ஸோ கமெண்ட் மூலிமா நான் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணி போடுங்க. இது மட்டும் இல்லை, வேறு எந்த டாபிக்ஸில் இருந்தாலும் மென்ஷன் பண்ணி போடுங்க. அப்போ தான் நான் இன்னும் வீடியோவில் வந்து எஃபெக்டிவாக கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.